மாடி தோட்ட ரோஜா செடியில் இந்தமாரி கொத்து கொத்தாக பூ பூக்கிறதுக்கும் அதிகமான அளவுக்கு மொக்கு வைக்கிறதுக்கும் புது துளிர்கள் அதிகமாக வர்றதுக்கும் நம்ம சேனலில் அதிகமாகவே ரோஜா செடிக்காகவே லிக்விட் ரெடி பண்ணுறது என்ன உரம் கொடுக்குறன்றதை போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம சேனலில் மண்கலவை ரெடி பண்ண வீடியோ இருக்குது, வெந்தய தண்ணி கரைசல் வீடியோ இருக்குது, புண்ணாக்கு தண்ணி கரைசல் வீடியோ இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னும் உங்களுக்கு வேறு எதனா ஐடியா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடி எல்லாமே நிறைய பூ மொக்கும் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் இதுக்கு வந்து எதனா ஒரு லிக்விடு எதனா ஒரு அடி உரம் வந்து கொடுத்துன்னு இருக்கோம். இந்த வாரம் இதுக்கு என்ன அடி உரமும் என்ன லிக்விடு ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரோஜா செடிகளுக்குமே வந்து கடுகை ஊற வச்சு அதை புளிக்க வச்சு மறுநாள் வந்து லிக்விடாக வேர் மூலியமாக கொடுக்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறோன்றதை வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஒரு ரோஜா செடி வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு நர்சரிக்கு போவீங்க. அங்கே இருக்கிற ரோஜா செடியில் எல்லா செடியிலையுமே அதிகமான மொக்கும் அதிகமான பூவும் பூத்துருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற செடியில் இந்த அளவுக்கு பூ மொக்கும் வைக்க மாட்டேங்குது, இங்கே இருக்கிற ரோஜா செடியில் மட்டும் நிறையா பூ இருக்குது மொக்கு இருக்குன்ட்டு நிறையா பேர் ஃபீல் பண்ணுவீங்க. நர்சரிலேருந்து வாங்கி அந்த செடியை தரமான மண்கலவை ரெடி பண்ணி இப்போ நம்ம நடவு செஞ்சுட்டோம். அதை எப்படி பராமரிக்கிறதுன்றதை உங்களுக்கு சொல்ல வரேன். இந்தமாரி மொக்கு வைக்கிற ஸ்டேஜில் பூ வைக்கிற ஸ்டேஜில் இந்த பூனா பாருங்கள், பூக்கிற அளவுக்கு வந்து இந்தமாரி அப்படியே கருகி போகிற மாரி ஆகுது. இது வந்து வெயில்னு கூட சொல்லலாம். இது ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றுறதுனாலையும் வெயிலில் இருக்கிறதுனால தான் இந்த செடி இந்தமாரி ஆகுது. வந்து பார்த்து அளவாக ஊற்றுங்க. வெய்ய நாளில் வந்து நீங்கள் வெய்ய டைமில் தண்ணி ஊற்றாதீங்க, காலை டைம் அப்படி இல்லைனா சாயந்தர டைமில் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கிற எல்லா ரோஜா செடிங்களுக்கும் கடுகு ஊற வச்சு அதை வந்து புளிக்க வச்சு அரைச்சி லிக்விடாக வேர் மூலியமாக கொடுக்க போகிறோம். அது கொடுத்ததுக்கப்புறம் இருக்கிற மொக்குங்க வந்து அதிகமாக பெரிய அளவில் பூ பூக்கும், மொக்கும் அதிகமாக வைக்கும். இந்த கடுகு வந்து வெறும் 10 ரூபாயில் ஒரு 5 ரூபாயிலே உங்களுக்கு செலவு முடிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா உங்கள் கிச்சன்லேயே கிடைக்கும், அதிகமான செலவு இது கிடையாது. இந்த கடுகு ஊற வச்சு ரோஜா செடி கொடுக்குறது மூலியம் என்ன பயன் கேட்டிங்கன்னா, இருக்கிற துளிர்கள் எல்லாருமே மொக்கு அதிகமாக வரும். அதாவது மொக்கு வந்து சின்ன சின்னதாக இருக்காது, வைக்கிற மொக்கு எல்லாமே பூ வந்து பெரிய அளவில் பூக்கும். செடி வந்து இந்த வெயிலில் வந்து வதங்கி போகிறது தோண்டு போகிறது அந்தமாரி பிரச்சனை வராது. இந்தமாரி ரோஜா செடி உங்கள் வீட்டில் இருக்குன்னா இந்த லிக்விடை யூஸ் பண்ணி பாருங்கள். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியில் எத்தனை மொக்கு இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த கடுகை அரைச்சி புளிக்க வச்சு லிக்விடாக வேர் மூலியமாக கொடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற மொக்கு எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் பூ பூக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி விட்ட ரோஜா செடியெல்லாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு துளிர் வந்துருக்குது. இந்த ரோஜா செடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சின்ன சின்னதாக துளிர் வைக்குது. இந்த ரோஜா செடி நல்லாவே துளிர் வச்சுருக்குது. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், ரோஜா செடியை ரொம்ப அடியில் கட் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து அடியோட கட் பண்ணி விட்டால் செடி வளராது, செடி சத்துருன்றதுனால நீங்கள் பயந்துன்னு யாரும் ரோஜா செடி இந்த அளவுக்கு அடியோட கட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம கட் பண்ணி விட்ட ஒரு 5 செடியில் ஒரு 3 செடி நல்லாவே துளிர் வந்துருக்குது. அதில் ஒரு 2 செடி மட்டும் சின்ன சின்னதாகவே இருக்குது துளிர், இன்னும் துளிர் அதிகமாக எடுக்கலை. லாஸ்ட்டாக கட் பண்ணி விட்ட செடி உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு துளிர் இப்போ தான் எடுக்குதுன்ட்டு. இதுவும் அது கூட கட் பண்ணி விட்ட செடி தான், இது என்னமோன்னு தெரியல அதிகமாக துளிர் வச்சுருக்குது. கடுகு வந்து வெறும் 10 ரூபாயில் ஒரு 5 ரூபாயிலே உங்களுக்கு செலவு முடிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா உங்கள் கிச்சன்லேயே கிடைக்கும், அதிகமான செலவு இது கிடையாது. இந்த கடுகு ஊற வச்சு ரோஜா செடி கொடுக்குறது மூலியம் என்ன பயன் கேட்டிங்கன்னா, இருக்கிற துளிர்கள் எல்லாருமே மொக்கு அதிகமாக வரும். அதாவது மொக்கு வந்து சின்ன சின்னதாக இருக்காது, வைக்கிற மொக்கு எல்லாமே பூ வந்து பெரிய அளவில் பூக்கும். செடி வந்து இந்த வெயிலில் வந்து வதங்கி போகிறது தோண்டு போகிறது அந்தமாரி பிரச்சனை வராது. ஒரு நாளே போதும். நாளைக்கு காலையில் இதை அரைச்சி மறுபடியும் சாயந்தரத்துக்குள்ளே புளிக்க வச்சு நாளைக்கு சாயந்தரமே இதை லிக்விடாக வேர் மூலியமாக நம்ம கொடுத்துடலாம். ஊற வச்ச கடுகை லிக்விடாக்கி எந்த அளவில் கொடுக்கணுன்றதை நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஊற வச்சுட்டு போன கடுகு எந்த அளவு ஊறிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்ச கடுகை எத்தனை லிட்டர் தண்ணியில் ஒரு செடிக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 10 கிராம் கடுகுக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி. 3 லிட்டர் தண்ணியில் இதை நம்ம கரைச்சிக்கிறோம். கரைச்சி ஒரு செடிக்கு வந்து 1 லிட்டர் கொடுத்தாலே போதும். 10 கிராம் கடுகு கரைசல் எடுத்திங்கன்னா அதில் 3 லிட்டர் தண்ணியில் கலந்தீங்கன்னா 3 செடி கொடுக்கலாம். டைமில் மழை பெஞ்சனால செடியே வந்து வதங்கி போன மாரி இருக்குது. இதுக்கு நாமளும் அதிகமாக தண்ணி ஊற்றணும். அதாவது இந்த கடுகு கரைசலை கொடுத்தா இன்னும் தான் இந்த செடி பாதிக்கப்படும். அதனால் இந்த ஒரு செடிக்கு மட்டும் நம்ம இப்போதைக்கு கொடுக்க வேணாம்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இதிலே அடி ஈரம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். மற்ற செடிங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கலாம். இந்த கடுகு கரைசலை ஒரு செடிக்கு வந்து 1 லிட்டர் தான் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்காதீங்க. 1 லிட்டர் கொடுத்தாலே போதும். நம்ம ரோஜா செடிக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மக்கிட்ட மல்லிகைப்பூ செடி இருக்குது, ஏற்கனவே கட் பண்ணி விட்ட ரோஜா செடியும் இருக்குது, அது இல்லாமல் புதுசாக துளிர் வச்ச ரோஜா செடியும் இருக்குது. இந்த எல்லா ரோஜா செடியுமே நம்ம கொடுக்கலாம்.